அனைவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். அநேக வருடங்கள் கழித்து உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுக்கு தானே ஒரு நல்ல ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த காலாண்டு நாம் மாபெரும் ஆன்மீக போராட்டம் அப்படின்ற தலைப்பில் நம்ம படித்து கொண்டே இருக்கிறோம். த கிரேட் கான்ட்ரவர்சி. போன வாரம் எதை குறித்து படித்தோம் ஞாபகம் இருக்குதா? என்ன தலைப்பில் படித்தோம்? சகல யுத்தங்களுக்கும் பின்னணி யுத்தம் அப்படின்ற தலைப்பில் நாம் பார்த்தோம். அதாவது இந்த மாபெரும் ஆன்மீக போராட்டம் எவ்வாறு பரலோகத்தில் தோன்றி அது எப்படி தொடர்ந்து பூலோகத்துக்கு அதனுடைய பாதையில் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம அழகாக போன வாரம் நம்ம படித்தோம். இந்த வாரம் நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு பார்த்திங்கன்னா, மைய பிரச்சனை அன்பா சுயநலமா என்ற தலைப்பில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பாடம், அதாவது இன்றைக்கு நாம் படிக்க இருக்கிற பாடம் பார்த்திங்கன்னா, அதாவது ஆரம்பத்தை படித்தோம், எப்படி ஆரம்பிச்சிச்சு இந்த மாபெரும் போராட்டம் என்பதை படித்தோம், பூலோகத்துக்கு எப்படி வந்துச்சுன்றதை படித்தோம், யுகங்கள் நெடுகிலும் இந்த போராட்டம் எவ்வாறு நடக்கிறது என்பதை நாம் வேத சரித்திரத்தின் மூலமாக நாம் படித்து தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் இன்றைக்கி நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிற காரியம் என்ன அப்படின்னா, அந்த பழைய ஏற்பாட்டின் கடைசி அந்த பகுதிகள் இருக்குது பார்த்திங்களா, காலகட்டங்கள், அதுலேயும் புதிய ஏற்பாட்டு திருச்சபை ஆரம்ப காலகட்டத்திலையும் இந்த மாபெரும் போராட்டம் எவ்வாறாக தோன்றினது, அது எப்படி வெளிப்பட்டது அப்படின்றத குறித்து தான் இன்றைக்கு நாம் படிக்க இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுடைய ஹிஸ்ட்ரி சரித்திரத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், தெர் ஆர் 3 ஸ்டேஜஸ் ஆஃப் இஸ்ரேல்ஸ் ஹிஸ்ட்ரி. 3 முக்கிய பகுதிகளாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரத்தை நம்ம பிரிக்க முடியும். முதலாவது பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனாய் மலை தொடங்கி பாபிலோனிய அடிமைத்தனம் வரைக்கும் உள்ள ஒரு பகுதி. சீனாய் தொடங்கி பாபிலோனிய அடிமைத்தனம் வரைக்கும் உள்ள ஒரு பகுதி. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை ஆண்டவர் மீட்டு அவர் வெளியே கொண்டு வந்து சீனாய் மலையில் ஒரு உடன்படிக்கை செய்கிறார் மக்களோட. அந்த உடன்படிக்கையை முதல்ல ஆண்டவர் தான் வைக்கிறார், ப்ரப்போஸ் பண்ணுறாரு. மக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. 3 தடவை சொன்னாங்க, நாங்கள் ஆண்டவர் சொன்னபடியெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் செய்தாங்களா அப்படின்னு வேதத்தில் பார்த்தீங்கன்னா செய்யலை. அந்த உடன்படிக்கையில் நிலைத்திருக்கவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இரண்டாவது பகுதி, இஸ்ரவேலர்களுடைய சரித்திரத்தில் உள்ள இரண்டாவது பகுதி பார்த்திங்கன்னா, அந்த 70 வார தீர்க்க தரிசனம். தானியேல் 9வது அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம் இல்லையா, 70 வார தீர்க்க தரிசனம். அந்த பகுதி ஆண்டவர் மீண்டுமாக ஒரு சான்ஸ் கொடுக்குறார் அவங்களுக்கு. ஒரு 490 இயர்ஸ், 490 வருடத்தை கொடுத்து என்னுடைய ஜனங்கள் திரும்ப மாட்டாங்களா, மனம் திரும்ப மாட்டாங்களா, என்கிட்ட வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஆவலோடு பார்த்து கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அதற்கு முன்பாகவும் ஆண்டவர் பல சிறையிருப்புகளை அனுமதித்தார். அப்புறம் திரும்ப அவங்க கூப்பிடுவாங்க, கூக்குரல் இடுவாங்க, அப்புறம் மீண்டுமாக ஆண்டவர் சேர்த்துக்கொள்வார், மறுபடியும் அவங்க தேசத்துக்கு வருவாங்க. இது ஆன் அண்ட் ஆஃப் நடந்து கொண்டே இருந்த ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த 70 வார அடிமைத்தனம் ஒரு 70 இயர்ஸ் பெரிய பகுதி. இதுலேயும் ஆண்டவர் 490 இயர்ஸ், 490 வருடம் ஒரு பெரிய பகுதி ஆண்டவர் கொடுத்தார் டு ரிப்பென்ட், மனம் திரும்புறதுக்கு. ஆனாலும் அதுலேயும் எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி பார்க்குறோம். முதல்ல சொன்னாங்க, உடன்படிக்கையை பெற்ற உடனே சீனாய் மலையில் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொன்னவங்க பின்னான பகுதிகளில் ஓசியா இந்த புத்தகங்களெல்லாம் வாசித்து பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்க மாட்டோம், நடக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய வணங்கா கழுத்துள்ள அந்த தனத்தை நாம் பார்க்க முடியும். த தேர்ட் ஃபேஸ் ஆஃப் இஸ்ரேல்ஸ் ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னா, த லாஸ்ட் வீக் ஆஃப் த 70-year ப்ராஃபஸி. அதில் என்ன நடக்குதுன்னா, ஆண்டவரே வர்றார். அதுக்கு முன்னாடி தீர்க்கதரிசிகளை அனுப்புனார், ப்ராஃபட்ஸ்,
மற்ற விஷன்ஸ் ட்ரீம்ஸ் மூலமாக பேசின ஆண்டவர் வார்த்தையாகிய அவரே வந்து மாம்சமாகி இந்த உலகத்தில் வந்து பிரவேசித்து நேராகவே அந்த இஸ்ரேல் ஜனங்கள் யூதர்கள்ட்ட பேசுகிறாரு. ஆனாலும் செவி கொடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவி கொடுக்கல. அப்படி செவி கொடுக்காமல் போனதுனால ஆண்டவர் விட்டுட்டாரா அப்படின்னா விடலை. அங்கே தான் ஆண்டவர் இருக்கிறார் பாருங்க. ஆண்டவர் பரமேறி செல்வதற்கு முன்பதாக, அதாவது அவருடைய பாடு மரணங்களுக்கு முன்பதாக அவர் எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்ட அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் இல்லையா? கண்ணீர் விட்டு அழுறார். எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்க அது எப்படி இருந்ததோ அதே போல் நானும் மனதாக இருந்தேன், ஆனால் உனக்கோ மனம் இல்லாமல் போனதே அப்படின்னு சொல்லி மீண்டுமாக வருத்தப்பட்டு கண்ணீரோட அந்த ஜனங்களை பார்த்து சொல்கிறத பார்க்குறோம். அதே போல் அவர் இன்னொரு காரியத்தையும் சொல்லுவார், உங்களுக்கு நடக்க போகிற நிலையை நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தீங்கன்னா ரொம்ப நலமாக இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு க்ளூவும் கொடுப்பார். ஆமோஸ் 3வது அதிகாரம் 7வது வசனம் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு வசனம். யாராவது சொல்ல முடியுமா என்னென்னு? ஆமாம், கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஜனத்திற்கு அவருடைய ரகசியத்தை சொல்லாமல் எதுவும் செய்வாரா அப்படின்ற கேள்வி அங்கே கேட்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போதும் செய்கிறதுக்கு முன்னாடியும் சொல்லிட்டு செய்வார். அதே போல தான் யூதர்களுக்கு நடக்க போகிற ஒரு கோர சம்பவத்தை ஆண்டவர் முன்கூட்டியே அறிவித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவர் பாடு மரணங்களுக்கு முன்பாக அந்த பகுதியில் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அங்கே அவங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக இதை சொல்லுகிறத பார்க்க முடியும். என்ன சொன்னார் அப்படின்னா மத்தேயு 24வது அதிகாரம் 15லேருந்து 20வது வசனம். நீங்கள் எல்லாம் வாசித்திருப்பீங்க. நான் அதிக நேரம் வசனங்களை வாசித்து எடுக்க விரும்பலை. ஸோ இந்த பகுதியில் என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் ஒரு வார்னிங் கொடுக்குறார். த லாஸ்ட் வார்னிங் ஃபார் த ஜூஸ். எருசலேம் அழிக்கப்படும், ரோம படைகள் சூழ்ந்து கொள்வார்கள், அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, தப்பிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே ஒரு அருமையான ஒரு வார்னிங்கை கொடுக்கறத பார்க்குறோம். எவ்வளோ அன்பான ஆண்டவர் பார்த்தீங்களா? அது என்ன தான் ரிஜெக்ட் பண்ணாலும் மக்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை மறுதலித்து போனாலும் ஆண்டவர் வந்து இன்னமும் அவர்கள் மேலே கரிசனையாக இருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுதான் இந்த மாபெரும் ஆன்மீக போராட்டத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காரியம். அங்கே என்ன தான் ஆண்டவர் வந்து ஒரு டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஜெருசலேம், அந்த எருசலேமின் அழிவை சொன்னாலும் முன்கூட்டியே சொன்னாலும் அவருடைய அன்பு அங்கே கலந்துருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அவர் முன்னாடியே அறிவித்து அவர்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். சரி, என்ன நடந்துச்சு இந்த 70வது வருஷத்தில் அப்படின்னு சற்று சரித்திரத்தை நம்ம திருப்பி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 70வது அந்த கிபி 70வது ஆண்டில் அங்கே ரோமர்களுக்கு எதிரான ஒரு சண்டை நடந்தது. அது மாத்திரமல்ல, ஒரு உள்நாட்டு கலவரமும் அடிக்கடி நடந்து கொண்டே இருந்தது. மோஸ்ட்லி அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணது எதில் அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருந்த சண்டைகளில் தான் அவங்க அதிக நேரத்தை செலவழித்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். ரோம ஆர்மிஸ் வரும்போது அவங்கள எதிர்த்து சண்டை போடுவாங்க, மற்ற நேரம் அவங்களுக்குள்ளே சண்டை போட்டே இருப்பாங்க. இதில் எருசலேமை பற்றி சொல்லும்போது எருசலேம் வந்து 3 மதில்கள் சூழ்ந்த ஒரு நகரம் என்று சொல்லுகிறார்கள். 3 மதில்கள். இந்த 2 மதில்கள் வந்து கிபி 70 ஏப்ரல் மாதம் ரோமர்களால் தகர்க்கப்பட்டது. அந்த கடைசி மதில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஆகஸ்ட் 30ஆம் தேதி கிபி 70வது ஆண்டு தகர்க்கப்பட்டது என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. ஏறக்குறைய 1 மில்லியன் 10 கோடி ஜனங்கள் அங்கே அழிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 1 லட்சம் பேர் அங்கே அடிமைகளாக எடுத்து செல்லப்பட்டாங்களாம். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு சம்பவத்தை தான் அவர் அந்த மத்தேயு 24வது அதிகாரத்தில் அவர் அங்கே சொல்கிறத பார்க்குறோம்.
அப்போ இங்கே என்ன நடந்தது அப்படின்னா, யார் யார் ஆண்டவருடைய வாக்கை நம்பினார்களோ அவர்களெல்லாம் காப்பாற்றப்பட்டாங்க. ஆண்டவருடைய தீர்க்க தரிசன வசனத்தை யார் யார் நம்பினார்களோ அவர்கள் காக்கப்பட்டாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோம படைகள் எருசலேமை முற்றுகையிட்டு அங்கே சண்டை கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டு இருக்கிறது. திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தம் அந்த படைகள் சற்று பின்வாங்கினாங்களாம். ஒரு விண்டோ, ஒரு கேப் கிடச்சிச்சு. அந்த கேப்பில் அநேகர் தப்பித்து வெளியே சென்றார்களாம் எருசலேமை விட்டு. அது யார் சென்றாங்கன்னா, யார் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நம்பினாங்களோ, இந்த தீர்க்க தரிசனத்தை நம்பினாங்களோ அவங்க அந்த விண்டோ பீரியடை பயன்படுத்தி அங்கே வெளியே சென்றதாக நாம் பார்க்க முடியும். ஸோ இங்கே பார்க்குறோம், ஆண்டவர் மிக அற்புதமாக தன்னுடைய ஜனங்களை பாதுகாக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த மாபெரும் ஆன்மீக போராட்டத்தை பற்றி பார்க்கும்போது சில நேரங்களில் ஆண்டவர் அமைதியாகவும் இருக்கிறார் இல்லையா? சில நேரங்களில் ஆண்டவர் காப்பாற்றுகிறார். உதாரணத்துக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தீயில போட்டாங்க. ஆண்டவர் காப்பாற்றினாரா? காப்பாற்றினார். ஆனால் 1260 வருஷம் போப்பு மார்க்கத்தால் கிறிஸ்தவ ஜனங்கள் ரொம்ப துன்புறுத்தப்பட்டாங்க. அநேகர் மரணம் அடைந்தாங்க, மார்ட்டியர்ஸாக மரித்து போனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆண்டவர் அதையும் அனுமதித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ ஏன் இப்படி அப்படின்ட்டு நம்ம மேலோட்டமாக பார்த்தா நமக்கு விடை கிடைக்காது. இது எல்லாத்தையும் எந்த ஆங்கிளில் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த மாபெரும் ஆன்மீக போராட்டம் அப்படின்ற இந்த ஆங்கிளில் நம்ம பார்த்தா தான் நாம் இதற்கான விடையை நாம் கண்டுகொள்ள முடியும். ஏன் இன்றைக்கு இவ்வளோ சஃபரிங், துன்பங்கள் காணப்படுகிறது? ஏன் கேள்வி இன்றைக்கி மற்றவங்கள்லாம் கேட்குறாங்க இல்லையா? ஏன், ஒய் இஃப் தேர் இஸ் அ காட், ஏன் இதை அனுமதிக்கிறார்? அதான் கேட்குறாங்க. அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதுதான் அவங்களுக்கு பதில். இந்த மாபெரும் ஆன்மீக போராட்டம். இதை தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் இதற்கான விடையை நாம் புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்லி பார்க்குறோம். அநேக நேரங்களில் நம்ம ஒரு போர்க்களத்தில் இருக்கிறோம் அப்படின்றத மறந்தே போயிடுறோம். ஒரு போர்க்களத்தில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? நம்ம ஒருவேளை நேரில் போகிற பார்த்துருக்குறோமா இல்லையான்னு தெரியாது, நான் பார்த்ததில்லை. ஆனால் அந்த டிவியிலெல்லாம் காமிக்கும்போது நீங்கள் பார்க்கலாம், ஒரு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை, இந்த மாதிரி நெய்பரிங் கண்ட்ரிஸ் சண்டை இடும்போது அந்த எல்லை பகுதிகள் எப்படி இருக்கும்? ஒரு பதஷ்டமான ஒரு சூழ்நிலை காணப்படும் இல்லையா? இல்லை வீட்டில் உட்காந்து எல்லோரும் டிவி பார்த்துட்டு இருப்பாங்களா ஜாலியாக? இல்லை, அதற்கான நேரம் அது அல்ல இல்லையா? அது வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு நேரம் இல்லையா? எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம். அன்பானவர்களே, இன்றைக்கு நாமும் ஒரு வார் ஜோனில் இருக்கிறோம். என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. அதை நம்ம என்றைக்காவது உணர்ந்திருக்கிறோமா? யோசித்து பார்த்துருக்கிறோமா? நாம் அவ்வப்போது எதிரியின் எல்லை கோட்டுக்குள்ளே போயிட்டு வர்றோம். அது நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக தெரியுது அப்பப்போ போயிட்டு வர்றது. ஆனால் அது என்றைக்குமே சேஃபானது இல்லை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய பக்கம் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு சேஃப்டி. என்றைக்கு எதிரியின் கோட்டை நம்ம மிதிக்கிறோமோ அன்றைக்கு நமக்கு என்ன வேண்டுமானாலும் நேரிடலாம். நமக்கு சேஃப்டி இல்லை அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் எங்கே போனாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, நாம் தேவனை முன்வைத்து அவருக்கு பயந்து செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல் வேத வல்லுநர்கள் இந்த மாபெரும் ஆன்மீக போராட்டத்தை, நன்மைக்கும் தீமைக்கும் இடையில் உள்ள போராட்டத்தை பற்றி பேசும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, காட் அண்ட் சேட்டன் ஆர் பிளேயிங் அ செஸ் கேம் அப்படின்வாங்க. தேவனும் சாத்தானும் என்ன விளையாட்டு விளையாடுறாங்களாம்? செஸ் விளையாடுறாங்களாம். இதில் சாத்தான் என்ன செய்கிறான்னா, அவன் காய் நகர்த்தும் போது
யூகிச்சு யூகிச்சு நகர்த்தணுமா. ஹி ஹேஸ் டு கெஸ். நான் இதை நகர்த்தினா ஒருவேளை அப்படி ஆயிருமோ, இதை ஒருவேளை இப்படி ஆண்டவர் நகர்த்திடுவாரோ அப்படின்னு சொல்லி யூகித்து 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 தான் அவனுடைய ஒவ்வொரு மூவும் இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய மூவ்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து சாத்தான் என்ன மூவ் பண்ணுவான்னு அவருக்கு ஏற்கனவே தெரியும். அதனால் ஆண்டவருடைய மூவ் ரொம்ப வைஸாக இருக்கும். அவர் வைக்கும்போதே, காயை நகர்த்தும் போதே அவன் என்ன செய்வான்னு தெரிஞ்சு தான் நகர்த்தியிருப்பார். ஆனால் சாத்தான் ஒவ்வொரு முறை காய் நகர்த்தும் போதும் அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, யோசித்து யோசித்து யூகித்து யூகித்து நகர்த்துக்கிறத பார்க்க. நீங்கள் யுகங்கள் நெடுகிலும் வேதாகமத்தை நீங்கள் சரித்திரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், சாத்தான் எப்படி செயல்பட்டிருக்கான் அப்படின்னா கெஸ் ஒர்க்கு தான். அவனுடைய வேலையே கெஸ் ஒர்க்கு தான். ஏன்னா அவன் ஆண்டவர் என்ன செய்ய போகிறான்னு அவனுக்கு தெரியாது. ஸோ அந்த வகையில் நம்ம எல்லாரும் சந்தோஷப்படலாம். ஏன்னா நமக்கு எல்லாம் அறிந்த ஒரு ஆண்டவர் நம் பக்கம் இருக்கிறார் என்ற ஒரு மாபெரும் ஒரு சந்தோஷம் இந்த மாபெரும் ஆன்மீக போராட்டத்தில் காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்குறோம். சரி, யூதர்களெல்லாம் மன்னிக்கணும், இயேசு கிறிஸ்துவின் வாக்கை விசுவாசித்த கிறிஸ்தவர்கள் அந்த விண்டோ கேப்பை பயன்படுத்தி அவங்க வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சபை வளர ஆரம்பிச்சிச்சு இல்லையா? ஆனாலும் ரொம்ப சுமூகமான ஒரு சூழ்நிலை இருந்துச்சா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. என்னென்னலாம் சந்திச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயமுறுத்தப்பட்டாங்க. இயேசுவை குறித்து நீ பிரசங்கிக்க கூடாது என்று சொல்லி அங்கே கவர்மெண்ட் சொல்லிச்சு. அதன் மத்தியில் பிரசங்கிச்சாங்க. சிறைச்சாலைகளில் போடப்பட்டாங்க, காவலில் வைக்கப்பட்டாங்க. இருந்த போதிலும் அது தடுக்க முடிஞ்சிச்சா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. அதையும் தாண்டி பிரசங்கிச்சாங்க. துன்புறுத்தப்பட்டாங்க, அடிகள் வாங்கினாங்க, பல சித்திரவதைகளுக்குள்ளானாங்க. ஆனாலும் அவங்களுடைய வேலையை கைவிட்டாங்களா அப்படின்னா கைவிடலை. கடைசியாக அநேகர் இரத்த சாட்சிகளாகவும் மரித்தாங்க. அப்படி மரித்தனால மற்றவங்கள்லாம் ஓடி போயிடல, ஐயையோ அவங்களெல்லாம் கொன்னுட்டாங்க நம்மளையும் கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஓடி போகலை. ஆண்டவருக்காக, அவருடைய சுவிசேஷத்திற்காக போல்டாக தைரியமாக நின்றார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளை பற்றி பார்க்கும்போது the 3 E's சொல்லுவாங்க. 3 E's என்ன அப்படின்னா, the explosion of the church, the expansion of the church and the extension of the church. 3 காரியங்கள் சொல்லுவாங்க. எக்ஸ்ப்ளோஷன், இந்த எக்ஸ்ப்ளோஷன் எப்போ நடந்துச்சு? பெந்தைகோஸ்தே நாளில் நடந்துச்சு. ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது அங்கே ஒரு பெரிய வெடிகுண்டு வெடித்த மாதிரி ஒரு பெரிய அனுபவம் அங்கே ஏற்பட்டதை பார்க்குறோம். அடுத்தது எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த சர்ச். இந்த சபை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது இல்லையா? ஒவ்வொரு நாளும் 3000 பேர் 5000 பேர் சபையில் சேர்க்கப்பட்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஸோ எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த சர்ச். கடைசியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த சர்ச். எருசலேமில் மாத்திரமல்ல, யூதேயா, சமாரியா, இன்னும் உலகத்தின் கடையாந்திரங்கள் வரைக்கும் ஆண்டவருடைய சத்தியம் பரவுச்சு இல்லையா? தோமா இந்தியாவுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ எதுவும் சீஷர்களை ஸ்டாப் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த 10 நாள் அந்த பெந்தைகோஸ்தே அனுபவத்திற்கு முன்பாக அவங்க தேவர் கவர்ட்ஸ். அவங்க எங்கே ஒளிஞ்சிருந்தாங்க? வீடுகளுக்குள்ளாக, அறைகளுக்குள்ளாக தங்களை பூட்டி கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட கவர்ட்ஸ் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, போல்டாக வெளியே இயேசுவை பிரசங்கிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆண்டவர் கொடுத்த 2 கட்டளைகள், அதாவது ஒரு கட்டளை, ஒரு ப்ராமிஸ் கொடுத்தார் அவர் போகிறதுக்கு முன்னாடி. கட்டளை என்ன அப்படின்னா, நீங்கள் போய் சகல ஜாதியாரையும் சீஷராக்கி ஞான ஸ்நானம் கொடுங்கள். அது ஒன்று. அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நீங்கள் ஜெருசலேமில் தரித்திருங்க, உங்களுக்கு பரத்திலிருந்து ஆவியானவருடைய அபிஷேகம் வரும் அப்படின்னு சொல்லி அங்கே சொன்னார். அவர்கள் 2ஐயும் விசுவாசித்தார்கள், அதன்படி நடந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு அருமையான லெட்டர் ஒன்று இதில் கொடுத்துருக்குறாங்க. அது யார் அனுப்புனதுன்னா, பித்னியாவோட கவர்னர் ட்ராஜன் அப்படின்ற ஒரு எம்பரருக்கு அனுப்பின ஒரு கடிதம். இது எப்போ அனுப்புனதுன்னா
கிபி 110 அனுப்பின ஒரு கடிதம். அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, இதில் ஆண்களும் இருக்கிறாங்க, பெண்களும் இருக்கிறாங்க, அவங்கள எதுவுமே தடுக்க முடியல. இது வந்து பெரிய பட்டணங்களை மாத்திரம் இந்த அதை ஒரு நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நோய் தொற்றிக்கொள்ளவில்லை. அந்த கிறிஸ்டியானிட்டியை அவர் ஒரு நோய் அப்படின்னு குறிப்பிடுறார், கண்டேஜியான். ஸோ அந்த நோய் தொற்றிக்கொள்ளவில்லை, மாறாக சிறு கிராமங்களையும் மற்ற இடங்களையும் கூட இந்த நோய் விட்டு வைக்காமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் லெட்டரில் எழுதியிருக்கிறாராம். அப்போது எப்படி கிறிஸ்தவ மார்க்கம் வளர்ந்தது என்பதற்கு இவர்களே சாட்சி அளிக்கிறத நம்ம பார்க்க முடியும். தொடர்ந்து போவோம். சரி, இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி, ஒரு எக்ஸ்ப்ளோஷன், எக்ஸ்பான்ஷன், எக்ஸ்டென்ஷன், இது எப்படி சாத்தியம் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வருது இல்லையா? எப்படி இது சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவியானவருடைய அபிஷேகம் முதலாவது காரணம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவங்க சமுதாயத்தின் மேல் அக்கறை உள்ளவர்களாக இருந்தாங்க அப்படின்றத பார்க்குறோம். சமுதாயத்தை ஒரு கம்பேஷன் ஆன் த கம்யூனிட்டி அது இருந்ததை நம்ம பார்க்குறோம். அவங்க என்ன மாடல் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் ஊழிய மாடலை ஃபாலோ பண்ணாங்களாம். இயேசு கிறிஸ்துவின் ஊழிய மாடல் என்ன அப்படின்னா, மார்க் 4:23 வாசிக்கிறோம். அவர் என்ன செஞ்சார்? டீச் பண்ணார், சொல்லி கொடுத்தார். ரெண்டாவது ப்ரீச் பண்ணார், பிரசங்கம் செய்தார். மூன்றாவது சுகப்படுத்தினார், ஹீல் பண்ணார். ஸோ இந்த 3 காரியங்களையும் அந்த ஆதி திருச்சபையில் உள்ளவங்களும் செய்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவங்களுடைய கேரக்டரை பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், 3ஆவது அதிகாரம், 6ஆவது அதிகாரம் இவைகளெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, த ட்ரைட்ஸ் ஆஃப் த ஏர்லி கிறிஸ்டியன் சர்ச் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு மனப்பாடு காணப்பட்டது. எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து அனுபவித்த ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆஸ்திகளை விற்று ஊழியத்துக்கு கொடுத்தாங்க. தேவாலயத்தில் அனுதினமும் தங்கி தாபரித்து கொண்டிருந்தாங்க. ஜெபத்திலையும் வேண்டுதல்லையும் அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதெல்லாம் அவங்களோட ட்ரைட்ஸ். அவங்ககிட்ட இருந்தது ஒரு கரிசனை. யாரை பற்றிய கரிசனைன்னா, சக மனிதர்களை பற்றிய ஒரு கரிசனை இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த சுவிசேஷத்தின் மைய வேலையே என்ன அப்படின்னா, டு ரெஸ்டோர் த இமேஜ் ஆஃப் காட் இன் ஹியூமனிட்டி. ஆண்டவருடைய சாயலை மீண்டுமாக மனிதனுக்குள்ளே விதைக்கிறது தான் இந்த காஸ்பல், இந்த சுவிசேஷத்தின் வேலையே. அந்த வேலையை தான் அவங்க வெற்றிகரமாக செய்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆண்டவருடைய ஆசை என்ன தெரியுமா? நம்மளுடைய மன ரீதியாக, உடல் ரீதியாக, ஆவிக்குரிய ரீதியாக நாம் எல்லாரும் ஒரு முழுமை, ஒரு ஹோல்சமாக இருக்கணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசை என்று சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கும் ஆண்டவர் நம்ம என்ன செய்ய விரும்புகிறாருன்னா, he wants us to send us as ambassadors. அவருடைய பிரதிநிதியாக இந்த உலகத்துக்கு அனுப்பி அவருடைய அன்பை சொல்லத்தக்கதாகவும் அவருடைய சத்தியத்தை சொல்லத்தக்கதாகவும் நம்மளை பயன்படுத்தணும்னு விரும்புகிறார். இன்னொரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, மோர் தென் டெல்லிங், தே லிவ்ட் த காஸ்பல். சொல்கிறது மாத்திரமல்ல, அவர்கள் சத்தியத்தின்படி வாழ்ந்து காண்பித்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம்? சத்தியம் நிறைந்த சபையில் இருக்கிறோம், ஆனால் சத்தியத்தின்படி வாழ்கிறோமா? அது நம்மளுடைய வெளியே எக்ஸ்ப்ரெஸ் ஆகுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். நம்மை பார்க்கிறவர்கள் தேவனை பார்க்கிறார்களா, அவருடைய சாயலை பார்க்கிறார்களா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஒரு எஃபெக்டிவ் எவாஞ்சலிசம், ஒரு எஃபெக்டிவ் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இயேசுவை காண்பிக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்குறோம். சரி, கடைசி பகுதிக்கு வந்து விட்டோம்.
அந்த 1ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே 2 பேண்டமிக்ஸ் வந்ததாக அங்கே சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம கொரோனா வந்துச்சு இல்லையா 2019, அதே போல் ஒரு தொற்று நோய் 160 கிபி 160 அங்கே வந்ததாக சொல்கிறாங்க. அந்த பேண்டமிக், அந்த தொற்று நோய்க்கு பேர் ஆண்டனைன் பிளேக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்மால் பாக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த காலகட்டத்தில், அப்படிப்பட்ட ஒரு தொற்று நோய். அதனால் அநேகர் மரித்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அப்படி மரித்து கொண்டிருந்த ஜனங்களுக்கு மத்தியில் ஊழியம் செய்தது யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட இந்த ஜனங்கள் தான். அதே போல் அது ஒரு தொற்று நோய் மட்டும் வரல. கிபி 260 மீண்டுமாக ஒரு தொற்று நோய் வந்தது. அதுக்கு பேர் சைப்ரியன் பிளேக் அப்படின்னு சொல்கிறாங்க. சைப்ரியன் பிளேக் இது என்னென்னா வயிற்றுப்போக்கு, வாந்தி, இன்னும் தொண்டை புண்கள், ஃபீவர், காய்ச்சல்கள், இன்னும் கை கால்கள் அழுகுகிற சூழ்நிலை இப்படி ஏற்பட்டுச்சான். ஸோ இதன் மத்தியிலையும் அங்கே உள்ள நின்று சத்தியத்தை சொல்லி அவங்களுக்கு பணிவிடை செய்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை சுமந்து சென்ற இந்த மக்கள் தான். இதனால் இந்த செயலை பார்த்து அங்கே எழுதுகிறாங்க சரித்திரத்தில், நூற்றுக்கணக்கானோர், முதல்ல நூற்றுக்கணக்கானோர், அப்புறம் ஆயிரக்கணக்கானோர், அப்புறம் கோடிக்கணக்கானோர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்களாம். யாருன்னா ரோம சாம்ராஜ்யத்தில் வாழ்ந்த அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு சாட்சி இல்லையா? அதான் அகப்பே லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அகப்பே லவ், ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்கிறது அந்த அன்பு தான். எதையும் எதிர்பார்க்காத ஒரு அன்பு. நீங்கள் ஏதாவது செய்வீங்கன்னு நினச்சி ஆண்டவர் தன்னுடைய உயிரை கொடுத்தாரா? நீங்கள் செஞ்சாலும் செய்யாவிட்டாலும் இந்த உலகத்திற்காக தன்னுடைய உயிரை ஆண்டவர் தியாகமாக கொடுத்தார் இல்லையா? அதுதான் அகப்பே லவ். அந்த அன்பை தான் ஆண்டவர் என்ன செஞ்சார், அந்த முதல் நூற்றாண்டு திருச்சபை என்ன செஞ்சது அப்படின்னா மற்றவர்களிடம் காண்பித்தது. அவங்களுடைய சீக்ரெட் ஃபார் சக்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேஷன் ஃபார் த கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு கம்பேஷன் இருக்குதா? இந்த சத்தியத்தை சொல்வதில், மற்றவர்களை நாம் அப்ரோச் பண்ணுறதில் ஒரு கம்பேஷனோடு செய்கிறோமா? அந்த ஆத்மா அழிந்து விடக்கூடாதே என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் செயல்படுகிறோமா அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கணும். யாராவது நம்மை பார்த்து அவங்கள பார்த்தா இயேசு கிறிஸ்து மாதிரி இருக்குது அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? நம்முடைய குணாதிசயம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? யோசிச்சு பாருங்கள். சரி, 2 கதைகளை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன், ஷார்ட்டாக தான். இந்த கதை ஏற்கனவே நான் இங்கே சொல்லியிருப்பேன், பட் இருந்தாலும் மீண்டுமாக நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறேன். முதலாவதாக இந்த லவ் டிவைன் அநேகர் போயிருப்பீங்க இல்லையா? லவ் டிவைன் சொல்லி பசுமலையில் ஒரு காட்சி போடுவாங்க. ஆண்டவருடைய பாடு மரணங்கள், அவருடைய பிறப்பு, இதை குறித்து ஒரு அருமையான ஒரு நாடகம் நடித்து காண்பிப்பாங்க. இதே மாதிரி ஒரு இதே குறித்த ஒரு நாடகம் வந்து ஒரு நாட்டில் போட்டாங்களாம். அப்போது டிம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் கிறிஸ்துவாக நடித்தாராம். அப்போ அப்படி நடிக்கும்போது ஒவ்வொரு நாளும் ரோலை வந்து ஒருத்தர் உட்காருவாராம். உட்காந்து அவர் சிலுவையை தூக்கிட்டு போகும்போது அவர் மேலே கல்லை விட்டு எறிவாராம். நாடகம்தான், இருந்தாலும் அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில, அவர் ஒவ்வொரு நாளும் கல்லை விட்டு எறிவாராம். இதே மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. டிம்முக்கு கோபம் வரும், பட் அவரை அடக்கி கொண்டே அந்த நாடகத்தில் அவர் நடித்து கொண்டிருந்தார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவாக இருக்கார் இல்லையா? ஸோ அதனால் அவர் அதை தொடர்ந்து 3 நாள் 4 நாள் செய்தாராம். ஆனால் இவர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாள் போக போக இவருடைய செயல்பாடு கொஞ்சம் கூட மாறலை. அவர் தொடர்ந்து அவரை கிண்டல் செய்யவும் கல்லெறியவுமா இருந்த உடனே ஒரு நாள் டிம் வந்து ரொம்ப கோவப்பட்டாராம்.
அங்கே ஸ்டேஜில் இருந்தே அவரை பார்த்து கத்துனாராம், டேய் உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் நான் உன்னைய கவனிச்சுக்கிறேன் அப்படின்னாராம். ஸோ இது ஒரு வகையான ஆட்கள். இயேசுவாக நடித்தாலும் அந்த இயேசுவின் கேரக்டரை அவரால் காமிக்க முடியல. இன்னொரு கதையும் சொல்லி முடிக்கிறேன். ஸோ இதில் எதை நாம் யாராக இருக்க போகிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். இதுவும் நான் ஏற்கனவே சொன்ன கதை தான். 3 போதகர்கள் தங்களுடைய ஒரு வல்லமையான ஊழியத்தை முடிச்சுட்டு அவசரமாக ஏர்போர்ட்டுக்கு ஓடுறாங்க, அவங்க ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக. போகிற வழியில் அவங்களுடைய சூட்கேஸ் ஒரு பழ கூடையை தட்டிருச்சு. அந்த பழ வியாபாரி பக்கத்தில் பழம் வச்சுருந்தார். அந்த கூடையை தட்டி அந்த பழங்களெல்லாம் கீழே சிதறி போயிருச்சு. 2 போதகர்கள் திரும்பி பார்த்துட்டு அவங்க ஓடிட்டாங்க. எனக்கு ஃப்ளைட்டை பிடிக்கணும், அதான் முக்கியம், இதை அவங்க பார்த்துக்கிறட்டும், இதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஓடி போயிட்டாங்க. ஒரு நபருக்கு மாத்திரம் ஒரு நெருடல், ஐயையோ நம்ம தானே தட்டி விட்டோம், இதை நம்மளே போய் சரி செய்து விட்டால் நலமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி அவங்க அங்கே பாதி தூரம் போயிட்டாங்க. ஆனால் இவருக்கு மனசு கேட்கல. இவர் நின்று என்ன செய்கிறாராம், திரும்பி பார்க்குறாராம். திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த பழ வியாபாரிக்கு கண்கள் தெரியாது. பார்வையற்ற அந்த பழ வியாபாரி அவர் கீழே தடவிக்கிட்டு இருக்கிறாராம், பழங்கள் எங்கே விழுந்துச்சுன்னு தெரியாமல். ஸோ இவர் என்ன செய்தாராம், ஓடி போய் முழங்கால் போட்டு அவங்க கூட அந்த பழங்களை எடுத்து வைத்து, சாரி நாங்கள் தெரியாமல் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கே மன்னிப்பு கேட்டாராம். அப்போ அந்த பழ வியாபாரி அவரிடம் பார்த்து கேட்ட கேள்வி, மிஸ்டர் ஆர் யூ ஜீசஸ் அப்படின்னு கேட்டாங்களாம். ஏன்னா இவ்வளோ நெரிசலான இந்த பகுதியில் அநேகர் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காங்க, எத்தனையோ பேர் தட்டி விட்டுருக்காங்க, ஆனால் என்னை யாரும் ஒரு பொருட்டாக மதித்தது கிடையாது. ஆனால் நீங்கள் என்னை ஒரு பொருட்டாக மதித்து மீண்டுமாக எனக்கு உதவி செய்ய வந்தீங்க பார்த்தீங்களா. ஐ see ஜீசஸ் in you அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த 2 நபர்களில் யாராக நாம் இருக்க விரும்புகிறோம் யோசித்து பார்ப்போம். இந்த மாபெரும் ஆன்மீக போராட்டத்தில் நாம் தேவனை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறோமா, இல்லை சாத்தானை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறோமா? யோசிப்போம். இந்த போராட்டம் முடியவில்லை அன்பானவர்களே, இது தொடர்கிறது, இன்னும் தொடரும், இன்னும் உச்சக்கட்டத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். அது ஒருவேளை நம்மளுடைய காலத்திலேயே ஒருவேளை நிறைவேறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லையா? அதற்காக தான் நாம் காத்து கொண்டு இருக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது இன்றைக்கு நாம் படித்த இந்த ஆதி திருச்சபையினரை போல நாம் இருப்போமா? ஆண்டவரை போல ஒரு கம்பேஷன் காமிக்கிறவங்களாக இருப்போமா? நம்மை பார்த்து மற்றவர்கள் கேட்பார்களா, ஆர் யூ ஜீசஸ் அப்படின்னு கேட்பாங்களா? யோசித்து பாருங்கள். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான பாடத்திற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த மாபெரும் ஆன்மீக போராட்டத்தின் ஆண்டவரே இந்த பகுதியில் ஆண்டவரே நாங்களும் ஒரு பங்காக இருக்கிறோம். இதில் எங்களுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் அப்பா, உணர்ந்து கொள்கிறோம். உம்மை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே நாங்கள் காணப்பட உதவி செய்யுங்க தகப்பனே. எங்களை காண்கிறவர்கள் உம்மை காணவும் ஆண்டவரே, நீர் என்ன கரிசனையோடு இந்த உலகத்தை நீர் பார்த்தீரோ அதே கரிசனையோடு அதே அன்பான கண்களோடு நாங்கள் இந்த உலகத்தை பார்க்கவும் உதவி செய்யுங்க தகப்பனே. எங்களுடைய ஊழியம் சிறக்க உதவி செய்யுங்க. உமது பக்கம் வெற்றி நாங்கள் கொண்டு வர உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென்.